பைபிள்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்ல, "வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இரு" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. சின்ன வயசுல வந்து எனக்கு ஆண்டவரோட வார்த்தை குடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா எனக்கு எப்படி சொல்லணும்? யார்கிட்ட எந்த டெர்ம்ஸ்ல நம்ம பேசணும் அப்படி சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துலருந்து அந்த கிஃப்ட்ட வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட்டா நம்மளுக்குள்ள நெறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் வேர்ல்ட் டே அண்ட் நைட் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்ல வந்து அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு தாகம் இருந்தது. நம்ம வந்து மேடை ஏறி தான் நம்ம வந்து பிரசங்கம் எடுக்கணும், ஆண்டவரோட வார்த்தைய குடுக்கணுன்றது கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட வீட்ல இருந்தே ஆண்டவருடைய நாமத்த மகிமைப்படுத்தணும் அப்டின்னா, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு பர்சனலி ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் அண்ட் பெரிய பிக் சோர்ஸா வந்து நான் பார்த்தேன். ஸோ நாம வந்து தப்பான விஷயத்த வந்து சொல்லல. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைய தான் நம்ம சொல்றோம். ஸோ இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? மேத்யூ 25:21ல இன்னும் அழகான ஒரு வசனம் இருக்கு. "உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்" அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்ற இந்த ஒரே வாழ்க்கையில கொஞ்சத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியாதா?